ஆமென். நமக்காகவும் தொடர்ந்து 148 சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்திருக்கிறதான இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 145வது சங்கீதம் தேவ இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஸ்தோத்திர கீத சங்கீதமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை, இரக்கம், ராஜ்யம், கிருபையை புகழ்கிறது. ஒவ்வொரு வசனமும் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவதே இந்த சங்கீதத்தினுடைய நோக்கமாய் இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், நீ கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது உன்னுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. காலை ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொல்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவராக. ஹல்லேலூயா. விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களிடத்தில் உண்டாக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். சில விண்ணப்பங்களுக்கு பதில் தாமதமாய் வருகிறது, சில விண்ணப்பங்களுக்கு உடனடியாக வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விருப்பம் என்று சொல்லும் பொழுது மனதில் ஏதாவது ஒன்றை ஆசைப்படுவது, தெரிந்தெடுத்ததான காரியங்களை நினைத்துக் கொண்டிருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படுகிறது. தேவனிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களுக்காக நீண்ட நாட்கள் காத்திருக்கிறோம். நீண்ட நாட்கள் காத்திருக்கும் பொழுது மனம் சோர்வடைகிறது, நம்பிக்கையற்று போகிறது, அல்லது நம்பிக்கை குறைந்து காணப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகள் இருதயத்தை இணைக்கப்படுகிறது. ஆனால் சரியான நேரத்தில் நீ விரும்பின காரியங்கள் அருளும் பொழுது ஜீவ விருட்சம் என்று சொல்லும் பொழுது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்குள்ளே அளிக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது உங்கள் விருப்பத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தில் இருக்கிறதான வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காகவே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்ளும் பொருட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கிறோம் என்பதை அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதினாலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. லேவியனாகிய ஆசாரியத்தில் இருக்கிறதான நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லேவியனாகிய ஆசாரியத்தில் இருக்கிறதான நியாயப்பிரமாண நூலை பார்த்து நகலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே நாட்களிலே பார்க்கும் பொழுது மோசே எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார்: நியாய பிரமாணத்தை ஆசாரியர்கள் மாத்திரமே வைத்திருந்தார்கள், வேதத்தை மற்றவர்கள் போதிக்கிறவர்கள் மாத்திரமே வைத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்தை நகல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரத்திலும் இன்று பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைத்துக் கொண்டு தினந்தோறும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்திருப்பதை வேதத்தின் வாயிலாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எல்லா மனுஷரும் தேவனுக்கு பயந்து தேவ செயலை தேவனுடைய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாகி இருக்கிறது. தேவன் அருளுகிறதான விடுதலை ஆசீர்வாதங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே பாக்கியவானாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், நீ கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவனாகவும் அவருக்கு உகந்தனவனாகவும் இருக்கிறாய். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பயந்தவர்களை விடுவிக்கிறார். பயந்தவர்களுக்கு நன்மைகள் பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் குடும்பங்களை தழைத்து வளரும்படியாக செய்கிறார். ஆக தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உன்னுடைய விருப்பத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய விருப்பத்தை செய்வது ஒரு கேட்டகரி என்றால் நம்முடைய விருப்பத்தை செய்வது ஒரு கேட்டகரியாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது அவருடையதான நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும்,
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதான காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமான் யார் என்று சொன்னால் நீதான் நீதிமானாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான் யார் என்று பார்க்கும் பொழுது ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். தேவ சந்நிதிக்குள் செல்லுகிறதான பாதைகள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆக ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறது. நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதான காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுக்கு நன்மை பலனாக வருகிறது. நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்குகிறது. நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. ஆக நீதிமான்களுடைய வேரோ கனி தருகிறதாக இருக்கிறது. துளிரை போல அவர்கள் தழைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. முதல்ல பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்கிறார். இரண்டாவதாக நீதிமான்களுடைய விருப்பத்தை செய்கிறார். மூன்றாவது காரியமாக 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். இப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சாலமோனை குறித்து பார்க்கிறோம். கிபியோனிலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும்படியாக அவன் செல்கிறான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய பலிகளின் மீது அவர் பிரியமாய் இருக்கிறார். சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு. ஹல்லேலூயா. 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 இந்த சாலமோன் என் தகப்பனாகிய தாவீதினுடையதான சிங்காசனத்திலே என்னை வீட்டிருக்க செய்து இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்பதை நான் வகையறுக்கவும் போக்கும் வருத்தம் இல்லாமலான ஒரு சிறு பிள்ளையை போல தான் இருப்பதினாலே ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தந்தருளும் என்று கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். அவன் கேட்டதான அந்த விண்ணப்பம் தேவ பார்வையிலே உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் நான் தந்ததிலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும்
மகிமையும் கனத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆக இந்த ஆசீர்வாதம் சாலமோனுக்கு எப்படி கிடைத்தது? விரும்பினது எப்பொழுது கிடைத்தென்றால் பலிகளை செலுத்தும் பொழுது. ஆக தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செலுத்துங்கள். நன்மை செய்ய ஒரு தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகொண்ட ஆவிதான், நொறுகொண்டதும் நறுகொண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நொறுகொண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலும் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். நீ செலுத்துகிற பலிகளின் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதின் மேல் உன்னுடைய ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன வழியாகவும் சமாதான வழியாக செலுத்தும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆக தேவ பிள்ளைகள், மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். பலிகளை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினதான பரிசுத்தவான்களை என்னோடு கூட கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் மன விருப்பத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீரு சீதோன் நாட்டில் உள்ள கானானிய ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். தன் மகளுக்கு பிசாசினால் கொடிய வேதனைப்படும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார், பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார், பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று பார்க்கிறோம். இக்காலை வேளையிலே நீங்கள் எந்த விருப்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள், நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அப்படி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடையதான மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிற தேவன் நீங்கள் விரும்பின எல்லா காரியத்தையும் ஜீவ வெளிச்சத்தை போல மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை கொடுத்தபொழுது நாம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவநாமத்தை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட்.